டிப்பர் லாரி ஏறி அண்ணன் உயிரிழந்து விட்டதாக கத்தி கூச்சலிட்டு நாடகமாடிய தம்பியின் நடவடிக்கையில் சந்தேகப்பட்டு கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். விசாரணையில் அடுத்தடுத்து வெளியான அதிர்ச்சி தகவல்கள். அண்ணனை உடன் பிறந்த தம்பியே கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? இரவு 10 மணி. கரீம்நகர் மக்கள் தங்களோட வீடுகள்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு நரேஷ்ங்கிற நபர் கத்தி கூச்சலிட்டு ஓடி வந்திருக்கார். அண்ணன் வெங்கடேஷ் டிப்பர் லாரி ஏறி உயிரிழந்துட்டதா சொல்லி கதறி அழுதுருக்கார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சொந்தக்காரங்க சம்பவ இடத்துக்கு போயிட்டு வெங்கடேஷோட சடலத்தை கட்டி பிடிச்சு அழுதுருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு கொலை நடந்த ஸ்பாட்ல இருந்த வெங்கடேஷோட தம்பி நரேஷ், டிப்பர் லாரி ஓட்டுநர் பிரதீப், நண்பர் ராகேஷ்னு எல்லாருக்கிட்டையும் தனித்தனியா விசாரிச்சிருக்காங்க. அப்போ நரேஷும் ராகேஷும் நாங்க வண்டிக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்தோம், ஓட்டுநர் பிரதீப்போட அலட்சியத்தால தான் இந்த விபத்து ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கடுத்து பிரதீப் கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. வெங்கடேஷ் வண்டிக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்ததை பார்க்கல. அவர் கத்தும் போது பதற்றத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம வண்டியை அப்படியே விட்டுட்டு ஓடிட்டேன்னு சொல்லி இருக்காரு. இதனால இத ஆக்சிடென்ட் கேஸா ஃபைல் பண்ணி விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க போலீஸ். வெங்கடேஷுக்கு இறுதி சடங்கு எல்லாத்தையும் நடத்தி முடிச்ச நரேஷ் முகத்துல எந்த ஒரு சோகமும் இல்லாம நண்பர் ராகேஷ் கூட ஜாலியா ஊர் சுத்திட்டு இருந்திருக்காரு. அப்போ நரேஷோட நடவடிக்கையை பார்த்து உறவினர் ஒருத்தருக்கு சந்தேகம் வந்திருக்கு. இதனால அந்த நபர் வெங்கடேஷ் உயிரிழப்புல சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிட்டார். இதனால போலீஸ் மறுபடியும் நரேஷ், பிரதீப், ராகேஷ்னு 3 பேர்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. அப்போ 3 பேரும் முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்சதா கூறப்படுது. இதனால அவங்கள கஸ்டடியில எடுத்த போலீஸ் தங்களோட பாணியில அவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க. தெலங்கானாவில் உள்ள கரீம்நகரை சேர்ந்த வெங்கடேஷுக்கு நரேஷ்னு ஒரு தம்பி இருக்கார். வெங்கடேஷ் மனநலம் பாதிக்கப்பட்டவர். நரேஷுக்கு சொந்தமா தொழில் பண்ணி வாழ்க்கையில பெரிய பணக்காரரா ஆகணும் தான் ஆசையே. அதுபடி இஎம்ஐல 2 டிப்பர் லாரிகளை வாங்கின நரேஷ் ஷேர் மார்க்கெட்லயும் பணத்தை முதலீடு பண்ணியிருக்கார். ஆனா நரேஷுக்கு ஷேர் மார்க்கெட்ல பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கல. கிட்டத்தட்ட 1,50 லட்சம் ரூபாய் வரை அவருக்கு தொழில நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இஎம்ஐயை கட்ட முடியாமலும் தவிச்சிட்டு இருந்திருக்காரு நரேஷ். கடனை எப்படி அடைக்கிறதுன்னு முழிச்சிட்டு இருந்த நரேஷ் திடீர்னு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு இருக்கார். அண்ணன் வெங்கடேஷ் மனநலம் பாதிக்கப்பட்டவன், அவன் பேருல இன்சூரன்ஸ் போட்டு கொஞ்ச மாசம் கழிச்சு அவனை கொன்னுட்டா மொத்த பணமும் நமக்கே கிடைச்சிரும்னு யோசிச்சிருக்கார். அதுபடி வெங்கடேஷ் பேருல 4 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்ட நரேஷ் நாமினி கையெழுத்தையும் அவரே போட்டிருக்கார். இதுக்கடையில நண்பர் ராகேஷ் கிட்டையும் ரூபாய் 7 லட்சம் வரை கடன் வாங்கியிருந்தாரு நரேஷ். ராகேஷ் பணத்தை கேட்டு நரேஷை டார்ச்சர் பண்ண நேரத்துல இந்த பிளான நண்பர்கிட்ட சொன்ன நரேஷ், கொலைக்கு உதவி பண்ணுனா உனக்கு 13 லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொல்லி இருக்கார். அதே மாதிரி டிப்பர் லாரி ஓட்டுநரையும் இந்த கொலை திட்டத்துல கூட சேர்த்துக்கிட்டாரு நரேஷ். சம்பவத்தன்னைக்கு இவங்க பிளான் படி வெங்கடேஷுக்கு போன் பண்ண பிரதீப், டிப்பர் லாரி ரிப்பேர் ஆயிருக்கு, உடனே ஜாக்கியை எடுத்துட்டு வான்னு சொல்லி இருக்காரு. வெங்கடேஷ் வீட்டுல இருந்து கிளம்பின உடனே மற்றொரு பைக்ல நரேஷும் ராகேஷும் போயிருக்காங்க. அப்போ வெங்கடேஷ் டிப்பர் லாரிக்கு முன்பகுதியில உட்கார்ந்து ஜாக்கியை வச்சு டயரை கலட்டிட்டு இருந்தார். அந்த நேரத்துல திடீர்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ண பிரதீப் வெங்கடேஷ் மேல ஏத்தி கொண்டு இருக்கார். அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் இது விபத்துன்னு சொல்லி உறவுக்காரங்களையும் போலீஸ்காரங்களையும் ஏமாத்தி இருக்காங்க. ஆனா உறவுக்காரங்க சொன்ன தகவலை வச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் நரேஷ், பிரதீப், ராகேஷை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.